டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். டெல்லி இருக்கக்கூடிய கிருஷ்ணமேனன் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் இல்லத்தில் மத்திய உள்துறை அமைச்சருடன் தற்பொழுது தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். நேற்று இரவு டெல்லி வந்த அவர் இதற்கு முன்னதாக நேற்று பல்வேறு கோரிக்கை மனுக்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த நிலையில் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் நேரில் சந்தித்து ஆலோசனையை நடத்தி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் கள நிலவரம், அது மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த ஒரு கூட்டணி எவ்வாறு தற்பொழுது இருக்கிறது என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளும் இரண்டு தலைவர்களும் மேற்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தொகுதி பங்கீடு மற்றும் தொகுதிகளை இறுதி செய்வது தொடர்பான பல்வேறு முடிவுகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த ஆலோசனையை பொறுத்தளவில் திருப்பரங்குன்றம் விவகாரம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் குறிப்பாக அதிமுகவினுடைய அந்த ஒரு கோரிக்கைகள் என்ன, அவர்களுடைய நிபந்தனைகள் என்ன என்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சரிடம் நயனா நாகேந்திரன் விளக்குவதாக கூறப்படுகிறது. டெல்லி வருவதற்கு 2 தினங்களுக்கு முன்னர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் சந்தித்திருந்த நிலையில் அவர்களுடைய அந்த ஒரு கோரிக்கைகள், பல்வேறு நிபந்தனைகள் என்பது இந்த கூட்டணிக்கான ஒரு பல்வேறு கோரிக்கைகளை அவர் வலியுறுத்தியுள்ளார் எனவும் அந்த ஒரு கோரிக்கைகளை தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சரிடம் நயனா நாகேந்திரன் கூறி வருவதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. 2 கட்சிகள் மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையக்கூடிய புதிய தலைவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் அவர் இன்றைய இந்த ஒரு சந்திப்பின் பொழுது மத்திய உள்துறை அமைச்சரிடம் விலகி வருவது மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். சுசித்ரா, முன்னதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அமித்ஷாவை சந்தித்து பேசினார். தற்போது நயனா நாகேந்திரன் சந்திப்பு நடந்திருக்கிறது. ஒரு புறத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போல அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு இந்த சந்திப்பு நடக்குது. தொடர்ச்சியாக அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு புள்ளியில் பாஜக இருக்கிறதாக கூறப்படுது. அதே நேரத்தில் பாஜக அதிமுக கூட்டணியில் 50 இடங்களை கேட்க இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகுது. இது தொடர்பாக இதனும் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக, அதாவது இந்த ஆலோசனையை பொறுத்தளவில் மிக முக்கியமாக ஒரு பொதுக்குழுவினுடைய அந்த கூட்டத்திற்கு அடுத்தபடியாக கூட்டணி கட்சியினுடைய தலைவரை சந்தித்து விட்டு தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சரை அவர் சந்தித்துள்ளதால் இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த தொகுதி பங்கீடு, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியின் அந்த ஒரு கூட்டணியிலிருந்து அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் வரும் தேர்தலை சந்திக்கவிருக்கும் நிலையில் இந்த தேர்தலில் எவ்வளவு இடத்தில் போட்டியிடுவது என்பது தொடர்பான ஒரு அறிவுறுத்தலை ஏற்கனவே பாஜக தலைமை என்பது தமிழ்நாடு பாஜகவிற்கு கடந்த முறையே வழங்கியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் தொகுதிகள் முதற்கட்ட அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை தான் அவர் 2 தினங்களுக்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமியுடன் பேசியதாகவும் கூறப்படுகிறது. சுமார் 40 தொகுதிகளுக்கும் அதிகமான ஒரு தொகுதிகளை இந்த முறை தேர்தலில் கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது முதற்கட்டமாக வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது என்ற ஒரு தகவலையும் பாஜக வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் அதிமுகவிலிருந்து வெளியேறிய தலைவர்களான ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்கக்கூடாது என்ற ஒரு கட்டாய ஒரு நிபந்தனையை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாகவே கூறினார். கடந்த முறை அவர் அமித்ஷாவை சந்தித்த பொழுதும் இதனை கூறியிருந்த நிலையில்தான் மீண்டும் அதே ஒரு கோரிக்கையை அவர் நயனா நாகேந்திரனிடம் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த ஒரு தகவலையும் இன்றைய சந்திப்பின் பொழுது மத்திய உள்துறை அமைச்சருக்கு நயனா நாகேந்திரன் கூறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய அந்த பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் திமுக தலைவர்களுடைய மீதாக இருக்கும் அந்த ஒரு மத்திய அரசினுடைய பல்வேறு வழக்குகள் மீதான விசாரணையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இன்றைய இந்த சந்திப்பின் பொழுது ஒரு ஆலோசனையாக இருக்கும் என்றும் பாஜக வட்டாரத்திலிருந்து தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. டாஸ்மாக் முறைகேட்டில் தொடங்கி பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பது தமிழக தலைவர்களுக்கு, திமுக தலைவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்றும் அது நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.